சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரியே தாமரை செய்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் வயிறெல்லாம் சும்மா கபகபான்னு எரிய ஆரம்பிக்குது. என்னம்மா விடிஞ்சா இந்த தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம், இப்ப என்னமோ நம்ம கூட டம்மி பீஸா இருந்த அந்த சாவித்திரியும் தாமரையும் நாளைக்கு சேது கையால இந்த தாமரை தாலி கட்டிக்கிட்டானா இந்த வீட்டுல பவர்ஃபுல்லா ஆளாம் ஆயிடுவாங்கல்ல, அப்ப நம்ம மட்டும்தானே இந்த வீட்டுல டம்மி பீஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதாண்டி சித்ரா. இந்த சாவித்திரி இப்ப நமக்கு கூல கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்குது எதுக்கு? இப்ப இந்த சேது தாமரை கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காண்டிதான். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னு போய் அதுக்கப்புறம் இந்த சாவித்திரிய நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்தையும் ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஆட்டைய போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்மள இந்த வீட்டுல செல்லா காசாக்க மாத்திருவாங்க. எனக்கு இப்ப கூட மனசுல ஒரு ஓரத்துல தோணிக்கிட்டே இருக்கு, இந்த கல்யாணம் எப்படியாவது நின்ற கூடாதான்னு. இந்த கல்யாணம் நின்றா நல்லா இருக்கும்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்புறம் என்னம்மா இந்த கல்யாணம் நமக்கு நடந்தா நமக்கு என்ன பிரயோஜனம்? இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? தாமரை கழுத்துல சேது தாலி கட்டிட்டியானா என்ன ஆகும்? தாமரை கைக்கு அதிகாரம் எல்லாம் போயிரும். இந்த சாவித்திரி இந்த தமிழை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப மகளை சேதுக்கு கட்டி வச்சுட்டா என்ன பண்ணும்? அப்படி இருக்கையில என் மக தான் சேதுக்கு முழு பொண்டாட்டியா இருக்கணும், ரெண்டாம் தாராமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழுக்கும் சேதுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டா அப்புறம் அவ்வளவுதான். இந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்தையும் அந்த தாமரை பேருக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்மளாம் எங்க போறது? நம்ம இந்த வீட்டுல எப்பயுமே செல்லா காசாவா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், சரிதான் சித்ரா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், என்ன பண்ணனா நம்ம அந்த தமிழ் பக்கம் சாஞ்சிட வேண்டியதான். தமிழையும் தமிழோடைய அப்பனையும் எப்படியாவது நல்லா ஏத்தி விடணும். ஏத்தி விட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வைக்கணும். தாமரை கழுத்துல சேது தாலி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் பிளான் பண்றாங்க. சரிடி, உனக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், எனக்கு என்னமோ சேது தாமரையை கெடுத்திருக்க மாட்டானோன்னு தாண்டி தோணுது. ஏன்னா சேதுவை பத்தி நல்லா எனக்கு தெரியும். உங்க அண்ணன் போஸ் கூட இந்த வேலையை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அவன் ஏற்கனவே தமிழ் மேலேயே கை வைக்க தெரிஞ்சவன் தானே. ஆனா சேது இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் எவ்வளவு போதையில இருந்தாலும் நிதானத்துல இருப்பான். எனக்கு என்னமோ இந்த சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்துதான் ஏதோ குட்டி கலாட்டா பண்ற மாதிரி இருக்கு. இதுல மட்டும் எந்த உண்மை இல்லைன்னு தெரியட்டும். இதையே சாக்கா வச்சு ராஜாங்க மூலமாவே இந்த சாவித்திரியும் தாமரையும் வீட்டை விட்டு துரத்திட்டோன்னு வையி, அப்புறம் என்ன? 5 பேர் டிக்கெட்ல 2 பேர் போனா என்ன ஆகுறது? நம்ம 3 பேர் தாண்டி. இந்த தமிழையும் எப்படியாவது வீட்டை விட்டு துரத்த வழி பார்ப்போம். அப்புறம் போசு தான் இந்த வீட்டுக்கு முழு சொத்துக்கும் அதிகாரமா இருப்பான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அதை விட உண்மையிலேயே சேது தாமரையை கெடுத்துட்டானா கெடுக்கலையா அப்படின்றத நம்ம விலாவரியா தெரிஞ்சுக்கிறணும். அதுல உண்மை மட்டும் இல்லைன்னு வையி, நமக்கு தான் சிக்ஸரு எல்லாமே, புரியுதா? நம்ம இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டி. முடிஞ்ச அளவுக்கு நீ இந்த தாமரை கிட்ட போட்டு வாங்க பாரு. நானும் சாவித்திரி கிட்ட போட்டு வாங்க பாக்குறேன். கல்யாணத்தோடைய கடைசி நிமிஷம் வரைய இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தா இங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு.